ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஜாம். என்ன ஜாம்னா ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இதுக்கு தேவையானது வெறும் மூணு பொருட்கள் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்ட்ராபெரியும் சுகரும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் கம்மியாக ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கப் ஸ்ட்ராபெரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் சுகர். நான் சுகர் இங்கே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போடல. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கப் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் நான். சுகர் ஏன் நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து சுகர் இந்த ஸ்ட்ராபெரி கூட நம்ம போட்டு கம்பைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட் ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டு இது பண்ணிக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 கப் தான் போட்டிருப்பேன். 1/4 கப் நான் வச்சுட்டேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி நான் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். மேலே இருக்க இந்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு ஸ்ட்ராபெரி சின்னதாக இப்போ நான் கட் பண்ணி காமிப்பேன் பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதோட இன்னொரு டிப் கொடுக்குறேன். நம்ம ஸ்ட்ராபெரி வந்து கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது ஒரு பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. எப்போவுமே அந்த பாக்ஸோடு அப்படியே வச்சிடாதீங்க. ஸ்டோர் பண்ணி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டெம்மை வந்து எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் ஒரு சிலர் லீவ்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த லீவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரி வந்து வீணாகாது. நான் வந்து வாங்கிட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா மறுநாளே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து அடிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த டிப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராபெரிஸ் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கல. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இப்போ இதை வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியில் அப்படியே ஸ்ட்ராபெரிஸ்லாம் மிதக்கிற மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த லெமனை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நம்ம ஸ்ட்ராபெரிலையும் ஆல்ரெடி புளிப்பு இருக்குது, எதுக்கு லெமன் ஆட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் நம்ம வந்து ஹாஃப் லெமன் தான் ஊற்றுறோம். அது ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு இதில் புளிப்பு தராது. பட் நம்ம ஊற்றுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, சுகரில் இருக்க கொஞ்சம் குப்பையெல்லாம் இருக்கும் சுகரில் பார்த்திங்கன்னா, இல்லை அழுக்கு இருக்கும், அதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம் இதில். இப்போ பாருங்கள், பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறது எல்லாமே அந்த அழுக்கு தான், சுகரில் இருக்கிற அந்த அழுக்கு தான். நீங்கள் வந்து நல்லா ஒரு பேக்கடு ரிஃபைன் சுகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணிடலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு பிங்க்காக இருக்கிறதுனால அது அழுக்கு தாங்கிறது நமக்கு தெரியாது. இதே நீங்கள் வந்து வெறும் சுகர் சிரப் இந்த மாதிரி காய்ச்சினீங்க அப்படின்னா அதில் கார்னர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சிட்ருக்கும். இப்போ நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு 75% நம்மளோட ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டரியாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஜாம் கன்சிஸ்டன்சி கிடையாது. ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணலாம். நம்ம வந்து அப்பப்போ எடுத்து ஒரு இதுக்கப்புறம் வந்து நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாம் கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், இது ரொம்ப வாட்டரியாக இருக்குது. ஸோ இதுவும் நம்மளோட ஜாம் கன்சிஸ்டன்சி கிடையாது. இப்போ வந்து இந்த டைமில் நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஜாமோட கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் மீடியம்லேருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்க போகிறேன். ஏன் அப்படின்னா ஒட்டிக்கக்கூடாது, அடி பிடிச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. இது பாருங்கள் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பட் இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு ஃப்ளோவியாக இருந்தால் போதும், ஆறுனதுக்கப்புறம் இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ அதனால் இதே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை.
இந்த கலரே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ்லேருந்து இறக்கி கீழே வச்சுட்டேன். ஆறுனதும் நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைனா ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆறுறதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆகிடும் ஜாம். நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால மேலெலாம் கொஞ்சம் வாட்டர் ஸ்வெட் ஆகிருக்கு. எடுத்துட்டு வந்துட்டாங்க. எதுக்கு நீயே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக ஏதாவது வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பாய்.